எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா உங்களை தான். அப்பா என்ன பண்றீங்க? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சாரி பசங்களா, இன்னைக்கு உங்களை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. என் ஆபீஸ் வேலையே எனக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கா? ஆமா, இன்னைக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். செய்யலன்னா அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த வேலை வேற. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கு? இது எதுக்கு அப்பாவை கஷ்டப்பட்டது? அப்பாவை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவும் இங்க இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அதை தூக்கி போடலாம். ஆமா, நீ சொல்லு சரிதான். அப்பாக்கு இதை தூக்கி போட்டா ஜாலியா இருப்பார்ல. ஆமா ஆமா. இதுக்கோ அப்பதான் போட்டுட்டோம். இனிமே அப்பாக்கு இதனால எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகே, போலாமா? போலாம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க வாயே. என்னங்க? அங்க என் ரூம்ல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேனே, ஆமா. அதெல்லாம் நீ பாத்தியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அத மட்டும் என் ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கல என் வேலை போயிரும். அத ஒப்படைக்கலன்னா வேலை போயிடுமா? உனக்கு இங்க வேலை இல்ல. அந்த பேப்பர் எல்லாம் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு நிச்சயம் வேலை போயிடுமா? எனக்கு அந்த பேப்பர்ஸ் எங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அந்த பேப்பர் அங்கதான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ். எங்க இருக்கு நான் போய் செக் பண்றேன். நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். ஒருவேளை கிடைச்சா சொல்லுங்க. நிச்சயமான தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆமா. ஏய் ஷின்சோ, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க பேப்பரை தூக்கி போடலான்னு போனோம். அதான். ஆமா ஆமா. என்னது? பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டீங்களா? அது அப்பாவோட ஆபீஸ் பேப்பர். அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, இப்பதான் தெரிஞ்சது. அதை எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரம் நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். காணோம். எங்க போச்சு? பேப்பர் எங்க ஷின்சோ? இங்கதான் போட்டோம். ஆனா இப்ப காணோம். எங்க போயிருக்கோம் கென்டி? இங்கதான் எங்கயாவது இருக்கோ, தேடலாம். என்ன பண்றான்? பேப்பர் இங்க இருக்கா? இல்ல, அங்கேயும் இல்ல. இங்க இருக்கா? இதுல? ஏய் ஷின்சோ, ஷிஷிமாரு, சும்மா நின்னுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அந்த பேப்பர் தேடுங்க, போங்க. அது வந்து அது வந்து போயின்னு கல்லாலக்காதீங்க, ஒழுங்கா பேப்பர் தேடுங்க. என்ன தேட சொல்ற கெனிச்சி? அது ஒண்ணு இல்ல ஹட்டோரி, நாங்க விளையாடணும், வாங்க வாங்க. பசங்க ஏதோ தில்லுமுல்லு பண்றானுங்க. நீ எதுக்கு என் வாய மூடி எங்களை இங்க கூட்டு வந்தா? நான் அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். முக்கியமான பேப்பரை வெளியே தூக்கி போட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சா ஹட்டோரி உங்களை ரொம்ப திட்டுவால, அதனாலதான். அப்படின்னா சொல்லாத. ஆமா சொல்லாத. அதனாலதான் அந்த பேப்பரை நாமளே தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். இல்லாத பேப்பரை எப்படி கெஞ்சி தேடுறது? அது அங்க இல்லன்னா என்னப்பா, வேற எங்கயாவது இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த பேப்பரை கண்டுபிடிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு, என்ன நம்பு. என் திறமைக்கு நான் டிடெக்டிவா கூட ஒர்க் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இது ஒரு பேப்பர், நான் இதை தேடி கண்டுபிடிக்க மாட்டேனா? என்ன சொல்றீங்க? சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சொல்றதோட நிறுத்திக்காம பேப்பர் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பா. நல்லா பாருங்க, அது இங்க எங்கயாவது தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த இடையில ஒரு சின்ன பேப்பர் கூட இல்ல. அம்மா. என்ன பண்ணது? அது என்னோட பேப்பர். அது எதுவும் செஞ்சிராதீங்க. இருங்க சிஷிமாரு, இது என்னோட பேப்பர். ஆஹாஹா, இங்க பாருங்க, அது நம்ம பேப்பர். என்னால முடியல. மொத்த பேப்பரும் இப்ப கெமமாக்கி கையில இருக்கு. நம்ம கிட்டே விளையாடா எப்படி கியோ? அதுவும் சரிதான் பாஸ். என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு இந்த பேப்பர் கிடைக்கவே கூடாது கியோ. ஆமா பாஸ், அப்பதான் அவங்க எல்லாருக்கும் வீட்ல நல்ல திட்டு கிடைக்கும். சரி கியோ, இந்த பேப்பரை மறைச்சு வச்சிரலாமா? என்ன சொல்ற? ஓகே பாஸ், அந்த வேலையை ஏய் கியோ, அந்த பேப்பரை விடாத. பாதே புடி. ஏய் கியோ, விட்றாத. பின்னாடியே போ. ஏய் அந்த பேப்பரை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. விட மாட்டேன். பேப்பர் உங்க கையில கிடைச்சிருமா? டிங் 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 டிங். அந்த பேப்பர் நம்ம கையில கிடைக்கல. ஆமா. அப்படின்னா அந்த கெமமாக்கி வீட்டுக்கு போலாமா? ஆமா, அவன் வீட்டுக்கு போலாம். அந்த கியோவை நான் பாத்துக்கிறேன், கெமமாக்கி நீங்க பாத்துக்கோங்க. ஒரே டிஷும் தான். இந்த பேப்பரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா? இப்பவாவது என் திறமையை ஒத்துக்கிறீங்களா? போய் சொல்லாத, பேப்பரே தன்னால வந்துச்சு. உன்னாலதான் கிடைச்சதுன்னு சொல்ற பத்தி, அதெல்லாம் டூ மச்.
இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்பவும் இவங்க கூடவே துணைக்கு நான் இருந்துகிட்டே இருப்பேன். அதனால தானே அந்த பேப்பர்ஸ் இவங்கள தேடி வர மாதிரி செஞ்சேன். என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பேப்பரை இவங்க கிட்ட நான் இழுத்துக்கிட்டு வந்து வச்சேன். இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்களுக்கு எப்பவும் நான் இருப்பேன். டிங் டிங். அப்பா இதோப்பா உங்க பேப்பர்ஸ் நான் கண்டுபிடிச்சு. வெரி குட் கெனிச்சி. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வழியா பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சு. வேலை போகாதல்ல, திட்டு வாங்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல, இனிமே திட்டலாம் மாட்டாரு. வெரி குட் கெனிச்சி. நீ பண்ணது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாத்தீங்களாமா அப்பாவோட பேப்பர்ஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு. அத கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேமா. நானும் கூட ஹெல்ப் பண்ணனே. ஆமா, என் பேரை விட்ட பத்தியா? எப்படியோ இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன். அப்பா பேப்பர் கிடைச்சதுனால இவங்க திட்டு வாங்காம தப்பிச்சானுங்க. இல்லன்னா கெனிச்சு நிலைமை இன்னைக்கு அதோ கதிதான். டிங் டிங்.